நீ அந்த அம்மாவோட சப்போர்ட்ட வச்சு அந்த ஆசினி மேல மறுபடியும் ஒரு கேஸ் போடு. அது மூலமா அவளை கைது பண்ணிட்டு அதுக்கப்புறம் அவதான் உங்க அப்பாவை ஆக்சிடென்ட் பண்ணாங்கிறதுக்கான ஆதாரத்தை கண்டுபிடிக்கலாம்ல. இதுவும் நல்ல ஐடியா தான். ஆனா நான் போலீஸ்ங்கிறதுனால நான் கேஸ் போட்டா வேணும்னே அவங்க மேல போய் கேஸ் போடுறேன்னு லோக்கல் ஸ்டேஷன்ல சொல்ல வாய்ப்பு இருக்கு. அதனால நீயும் என் கூட சேர்ந்து கம்ப்ளைண்ட் கொடுத்தா நல்லா இருக்கும் சித்தி. அப்படித்தானே? இப்பவே வரேன், வா அவ மேல கேஸ் கொடுத்தலாம். ஏன்னா அவ சீக்கிரம் இங்க இருந்து சென்னைக்கு ஓடிடுவாளே. அதை எப்படி ஓடுவாங்க? அவங்க மன்னிப்புக்காக தானே இங்கேயே இருக்காங்க. மன்னிப்பு கிடைக்காம எப்படி போவாங்க? நல்லா கேட்ட பாரு, உன் அக்காவும் தங்கச்சியும் அவளை மன்னிச்சுட்டாங்க. அந்த பைரவியம்மா உன் அக்காவை துப்பாக்கியால சுட போகும்போது அந்த ஆசினி குறுக்க போகுது உங்க அக்காவை காப்பாத்தினாலும். அதுக்காக உங்க அக்கா மனசு மாறிட்டா. மனசு மாறி அந்த ஆசினிய உங்க அப்பா போட்டோ முன்னாடி நிறுத்தி அந்த மீனாட்சி அவளுக்கு மன்னிப்பு கொடுத்தா. அதுக்கப்புறம் உன் தங்கச்சி திவ்யாவும் அவளை மன்னிச்சுட்டா. இனி நீ மட்டும்தான் பாக்கி. அதோட அவ இந்த ஊரை விட்டு போயிடுவான். இவளால தானே நான் என் பூவும் போட்டு இழந்தேன். இவளாலதான் என் புருஷன் செத்தாருன்ற உண்மையை தெரிஞ்சப்பவே இவன் மேல நம்ம கேஸ் போட பார்த்தோம். ஆனா அதுக்கு சாட்சி இல்ல, அது இல்ல, இது இல்லன்னு சொல்லி போலீஸ் கேஸ் மூடி மறைச்சிட்டாங்க. இப்ப இந்த கேஸ்ல தாரணியோட மேல் அதிகாரிகள் எல்லாம் சேர்ந்து இவளுக்கு எதிராக என்ன ஆதாரம் இருக்குங்கறத கண்டுபிடிப்பாங்கல்ல. அதனாலதான் இப்ப நான் கேஸ் கொடுத்தேன். எதுக்கான தேவையில்லாத வேலையெல்லாம் பாத்துட்டு இருக்க? யாரு நீ? ஏன் இப்படி இருக்க? என்ன தாரணி நீ? சித்தி என்ன சித்தி இப்படி பண்ணிட்ட? நீ யாரு கேட்டு இதெல்லாம் பண்ண? அதானே இப்படி ஒரு காரியத்தை பண்ணிட்டு கமகமா எதுவுமே தெரியாத மாதிரி எங்க கூட பேசிட்டு இருந்தீங்க. தாரணி அக்காக்கும் சித்திக்கும் நாங்க புரிய வச்சுக்கிறோம். நீங்க கிளம்புங்க சார். ஹேய், வாயை மூடிட்டு அமைதியா இருவங்கள. நீங்க வேணா மன்னிக்கலாம், ஆனா நான் மன்னிக்க மாட்டேன் சார். நான் ஐஜி வரைக்கும் போயிருக்கேன், உங்களுக்கே அது நல்லா தெரியும். நீங்க சீக்கிரம் உங்களை அரெஸ்ட் பண்ணி ஸ்டேஷனுக்கு கூட்டிட்டு வாங்க சார். ஏ தாரணி, என்னடி இப்படி எல்லாம் பேசிட்டு இருக்க? இதெல்லாம் எதுவும் வேண்டாம், சொன்னா கேளுடி. ஆசினி பாவண்டி. ஆமா தாரணி, எதுக்கு இப்ப தேவையில்லாம பழசெல்லாம் கிளறிட்டு இருக்க? தம்பி, இதெல்லாம் உங்களுக்கு புரியாது தம்பி. எங்களுடைய மனவேதனை தயவு செஞ்சு நீங்க தலையிடாம ஒதுங்க சார். என்ன சார் பாத்துட்டு இருக்கீங்க? அரெஸ்ட் பண்ணுங்க. சரி.